கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சோழர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ எங்களை அல்லாஹ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தாலும் நிம்மதியாக காப்பட்டுக்கு கீழால் ஏசிக்குள்ளே புத்தாடைகளோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தான். எங்கட நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் இன்னும் சேற்று படிந்த உடுப்பை மாற்றுவதற்கு ஒட்டு துணி கிடைக்காமல் அகதிகளாக எங்களுடைய சமூக உறவுகள் இருக்கிறார்கள். ஒரு போத்தல் தண்ணீருக்காக வேண்டி சண்டை பிடிக்கின்ற நிலைமை இன்று வரைக்கும் இருக்குது. கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் பிளாஸ்டிக் கதிரையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பார்சல் சாப்பாடு தாங்க என்ற நிலைமை இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தந்திருக்கிறான் சோதனை. பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பு அவர்களுக்கு சோதனை, பாதிக்கப்படாத எங்களுக்கு இது சோதனை. நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தந்ததில் இந்த பொறுப்பு என்ன? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அளவு பார்க்க கூடாது. இந்த கட்டத்தில் 1 கோடி கொடுக்க முடியுமானவர்கள் 1 லட்சத்தோட நிறுத்த முடியாது. முடியுமான உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏராளமான நன்மாராயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏராளமான நன்மாராயங்களை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா. இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? இந்த இடத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜை சொல்லவில்லை, நோன்பை சொல்லவில்லை, ஜகாத்தை சொல்லவில்லை, தொழுகையை சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள். சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிமின். துயரத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் மன உளைச்சலையும் இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுடைய கல்புக்கு சந்தோஷம் அடைகின்ற விதத்திலே யாரு நடந்து கொள்கிறார்களோ இவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், விருப்பமான அமல். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். முடிக்கவில்லை கண்ணியமானவர்களே. அவு தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அல்லது எங்களுடைய முஸ்லிம் உறவுகள் யாராக இருக்கட்டும் மனிதனில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்குவதற்கிறது. இதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இந்த மண்ணுக்கு மேலால் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவு தக்தி அன்ஹு தைனன், அல்லது கடன் வாழ்பட்டிருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், வருமானம் போதாது, அந்த கடனாளியுடைய கடனை அடைப்பதற்கு யார் உதவி செய்கிறார்களோ இதை விட சிறந்த அமல் கிடையாது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் அத்கல அலா அஹ்லி பைத்தி மினல் முஸ்லிமீன சுரூரன், யார் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டாட்களுக்கு உதவி செய்வார்களோ லம் யர்தல்லாஹு லஹு ஸவாபன் தூனல் ஜன்னah, அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை விட வேற கூலியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு உதவி செய்வது அவருக்குரிய கூலி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கம். சொர்க்கம். من أطعم أخاه خبزا حتى يشبعه وسقاه ماء حتى يرويه بعد الله عن النار 7 خنادق بعده الله. யார் ஒரு பசித்த ஒருவருக்கு ஒரு பார்சல் சாப்பாட்டை கொடுத்து வயிறை நிரம்ப செய்கிறாரோ அல்லது தாகித்த ஒருவருக்கு ஒரு போத்தல் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீக்கிறார்களோ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாக்கிமுடைய ரிவாயத், பஅதல்லாஹு அனின் நாரி, 7 கந்தக் அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குவார். 7 கந்தக். ஒரு கந்தக்குரிய தூரம் ரசூலுல்லாஹ் புஅது பைன கந்தகைன், 2 கந்தக்கு இடைப்பட்ட தூரம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ 500 வருஷ தொலை தூரம் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.